வெல்கம் டு கபிலன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸினுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன வரப்போகுது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எல்லா யூடியூப் சேனல்லையும் 150க்கு மேலே 155க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வீடியோ வந்து போட்டிருக்காங்க. இதனுடைய ரியாலிட்டி என்ன, எந்த மாதிரி இருக்க போகுது, கொஸ்டின்ஸினுடைய டஃப்னஸ் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் ஆஃப் என்ன தான் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கடந்த காலங்களில் நம்மளாம் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே குரூப் 4க்கு மற்ற எக்ஸாம்ஸுக்கும் நம்மளாம் வந்து கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம். ஓரளவுக்கு நியர்பையாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 கொஸ்டினுக்குலாம் வந்திருக்கு. ஓகேங்களா, அதன் அடிப்படையில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கீ வந்து செக் பண்ணியிருப்பீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்னு கிடையாது. இன்னுமே அதுலேயுமே ஏகப்பட்ட கேள்விகள் அவங்க ஒரு டிஎன்பிசியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் கமிட்டி முடிவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக மீதியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஆப்ஷன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படிங்கும்போது டென்டேட்டிவே வந்து பார்த்தீங்கன்னா இறுதியானது கிடையாது. ஃபைனல் கீ அப்படிங்கிறத வச்சு திருத்த போகிறாங்க. அதுக்காக வந்து ப்ரூஃப் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. அதற்கான டைம் வந்து 26/2 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, அதற்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணலாம், அப்பீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் கீ முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தி நமக்கு கடைசியாக வந்து ஃபைனல் கீயை வச்சு தான் திருத்த போகிறாங்க. அதை வச்சு தான் ரிசல்ட் வரப்போகுது. சரி, ரியாலிட்டி என்ன இருக்கும், எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம பார்க்கலாம். கொஸ்டினுடைய டஃப்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து டஃப்பு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் ஸ்டாண்டர்ட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, குரூப் 1 ப்ரிலிம் ஸ்டாண்டர்டுக்கான கொஸ்டின். ஓகேங்களா, இன்னும் ரீசனிங் வந்து கொஞ்சம் ஈஸி. பட் அப்படி இருந்தாலும் அதுக்கான டஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ். இங்கிலீஷ் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட தமிழ் அளவுக்கு இல்லை, பட் தமிழ் அளவுக்கு இங்கிலீஷ் இல்லைனாலும் ஓரளவுக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை டஃப் தான். ஓகேங்களா, அப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட நியர்பை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 1 or 2 கேள்வி அல்லது 5 கேள்வி வந்து ஃபேவர் பண்ணலாம். பட் இருந்தாலும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் அதிகமாக எழுதியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதன் அடிப்படையில் தமிழ் டஃப்பு, அந்த ஜிஎஸ் ரீசனிங் டஃப் அப்படிங்கிறத, அந்த ஈஸி அப்படிங்கிறத டஃப் வந்து இன்னும் கொடுத்துருது. அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது குரூப் 1 ப்ரிலிம்ஸ்னுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறத மேபி வரக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா வந்து லாஸ்ட் குரூப் 1 வந்து 1900 பேர் வந்து எடுத்திருப்பாங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேருந்து 3 லட்சம் பேர் அப்பீர் ஆகிருப்பாங்க. அதே அளவு தான் இந்த எக்ஸாம்லேயும் கிட்டத்தட்ட 20,000 பேர் தான் நம்ம அப்பீர் ஆகிருப்போம். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போது கட் ஆஃப் என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே ஃபைனல் கீழே. இப்போ டென்டேட்டிவ் கீ கிடையாது. டென்டேட்டிவ் கீழே உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து கூட வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் கீழே சில ஆப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் வந்திருக்கலாம். ஃபைனல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூடவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதன் அடிப்படையில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீ. ஓகேங்களா, ரிசல்ட் விடும்போது இருக்கக்கூடிய கீழே நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 148 கேள்வி. இது எல்லாமே ஃபைனல் கீ. 148 கேள்வி மேக்ஸிமம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகேங்களா, மேபி போகிறக்கு வாய்ப்பு இல்லை. 148 இருந்தாவே சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி பிசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 145 கேள்விகள். இப்போ டென்டேட்டிவ் கிடையாதுங்க, இது ஃபைனல் கீ. உங்களுக்கு இதில் வந்து கம்மியாக கூட வந்திருக்கலாம். ஆனால் ஃபைனல் கீழே உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வரக்கு வாய்ப்பும் இருக்கலாம். அதன் அடிப்படையில் 145 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூட வாய்ப்பு இல்லை, குறைய கூட வாய்ப்பு இருக்குது, கூட வாய்ப்புகள் இல்லை. அதேமாரி எம்பிசி வந்து 145 கேள்வி ஃபைனல் கீழே இருந்தாலும் உங்களுக்கு அது சேஃபு. பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் 140 கேள்வி, இன்னும் கூட 1 or 2 கேள்வி கீழே கூட குறையிறக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 142 கேள்வி, அதுவும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 140 கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு ஓகே ஃபைனல் கீழே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இது நான் சொல்கிறது எல்லாமே ஃபைனல் கீ. எஸ்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 138 கேள்விகள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபைனலாக உங்களுக்கு வந்து இருந்தால் உங்களுக்கான சேஃப் ஜோனாக வந்து பார்த்தீங்கன்னா அமையும். அதேமாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி பிஎஸ்டிஎம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க டிகிரியில், அதாவது வந்து பிஎஸ்டிஎம்ங்கிறது 1வது முதல் டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா, அதான் வந்து பிஎஸ்டிஎம்முக்கு இது எலிஜிபிள் ஆகுது. அது இந்த டைம் வந்து கொஞ்சம் பிக் ரோல் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதனால் வந்து தமிழும் வந்து ஜென்ரல் தமிழும் டஃப் அப்படிங்கிறதுனால மினிமம் ஒரு 6லேருந்து 8 கேள்வி மேலே கூட போகலாம். கண்டிப்பாக 6லேருந்து 8 கேள்வி உங்களுக்கு சொன்னக்கூடிய கட் ஆஃப்லேருந்து உங்களுக்கு குறையிறக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதேமாரி இது எல்லாமே ஃபைனல் கீழே. ஓகேங்களா, அதேமாரி எக்ஸர்வீஸ்மேனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13லேருந்து 15 கேள்விகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து 2A போஸ்ட் இருக்குது. இப்போ பே லெவல் 12க்கு கீழே, பே லெவல் 10 வரைக்கும் இருக்கிற போஸ்ட் உங்களுக்கு
குரூப் 4 மாதிரியே உங்களுக்கு 10% இடஒதுக்கீடு வந்து 30% கேர்ள்ஸில் 10% இடஒதுக்கீடு இருக்குது. அதனால் அதனுடைய அடிப்படையில் அந்த 10% போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13லேருந்து 15 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா குறையறக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் குறையறக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஸ்பெஷல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலுக்கு வேணாலும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அது 15 to 20 கேள்வி வரைக்கும் கூட குறையலாம். இது எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கிறது கொஸ்டினுடைய தரத்தம், கொஸ்டினுடைய டஃப்னஸை வச்சு தான். ஓகேங்களா? எல்லாமே சில யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். 150க்கு மேலே 155க்கு மேலே கட் ஆஃப் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எதன் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கிற டேட்டா வாங்கி தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கடந்த காலங்களில் நம்ம சொல்லியிருப்போம் குரூப் 4க்கு எல்லாமே நியர்பை 168 69 அந்த ரேஞ்ச் சொல்லியிருப்போம். அந்த ரேஞ்ச் தான் கட் ஆஃபும் வந்திருக்குது. ஓகேங்களா? அதனால் அதனுடைய அடிப்படையில் தான் நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த ஜூனுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்றது என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. ஓகேங்களா? இந்த வருஷம் குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, அண்ட் 4 3 இருக்குது. அதனால் ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் அனைவருமே இந்த சேஃப் ஜோனுக்குள்ள நீங்கள் இருந்தாலுமே அடுத்த கட்ட நகர்வா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த லெவல் இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக கான்ஃபிடண்ட்டாக வந்து இருக்கலாம். இதை விட 1 or 2 கொஸ்டின்ஸ் கீழே இருந்தாலும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதை விட நீங்கள் மேலே இருக்கிறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஓகேங்களா? அதனால் அடுத்த எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே வந்து படிங்க. இந்த லெவலில் இருந்தாலும் நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாம் படிக்கிறது பெட்ரு. ஓகேங்களா? எப்பவுமே வந்து பொறுத்த வரைக்கும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காமல் அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகிறது பெட்ரு. அது வந்தது அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்கிட்டு ஜாப் வந்து ஜாயின் பண்ணலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.